ஹாய் பிரைஸ் லார்ட், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? சரி, அன்பு பிள்ளைகளே, 3 தினத்திற்கு முன்பாக ஆண்டவர் ஒரு எச்சரிப்பின் செய்தியை பேசிக்கு தரிசனத்திலே என்னோட இடை போடுவதற்கு அநேக தடைகள் வந்ததுனால இந்த 3 நாட்கள் கால தாமதமாகிவிட்டது. என்னவென்று நான் சொல்லிவிடுறேன். உன் சூரியன் அந்தகாரப்படாதபடிக்கு நீ அதை காத்துக்கொள் என்று சொல்லி ஆண்டவர் எச்சரிப்பாய் அநேக ஜனத்தார் இடையிலே கர்த்தர் இடைப்படுகிறார். உன் வெளிச்சம், உன் சூரியத்தின் வெளிச்சம் மங்காதபடிக்கு நீ எச்சரிக்கையாயிரு. நம்ம குடும்பத்தை ஆண்டவர் கொடுத்து நல்ல ஒரு பந்தத்தோடு நம்மளை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். சரிங்களா? இப்போ தேவையில்லாம நமக்குள்ளாக நம்ம இடத்துல வருகிற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ஸா இருக்கலாம், இல்ல புதிய ஒரு அறிமுகமா இருக்கலாம், ஒரு புதிய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு புதிய ஒரு உறவுகளோடு கர்த்தருடைய ஜனத்தாராகி நீங்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். நீங்க சொல்லலாம், இல்ல பிரதர், நான் நல்லா கிறிஸ்தவத்திலே ஊர்னவன், சத்தியத்திலே ஊர்னவன், இந்த நல்ல ஆவிக்குரிய சபைகள்லே நான் பல வருஷமாய் நாட்டப்பட்டவன், எல்லா ஆண்டவருடைய செய்தியை கேட்பேன், இல்ல ஆண்டவருடைய ஊழியத்தை கூட நான் பகுதி நேரமா செய்கிறேன் என்று சொல்லி. அன்பு பிள்ளைகளே, அதற்காக நான் கர்த்தரை சோத்தரிக்கிறேன். ஆனால் எந்த ஒரு மனுஷனும் தான் செய்கிற அந்த காரியத்திலே தன்னுடைய பலத்தினாலே எல்லாவற்றையும் செய்து முடியாது. இன்னைக்கு நம்ம பரிசுத்தத்திலே உத்தமத்திலே நிற்கிறோம்னா அது இன்றைய தினத்திலே ஆண்டவர் கொடுத்த ஒரு சுத்த கிருபை. நாளைய தினத்திலே பரிசுத்தத்திலே நாம் நீதியோடு இருப்போம், நீதியிலே நிலைநாட்டம், அது கர்த்தர் தான் அந்த கிருபையை கொடுக்கணும். சரிங்களா? ஆகையால எந்த ஒரு காரியத்திற்கோ ஒருவேளை நீங்க இத்தனை நாட்களா ரட்சிக்கப்பட்டதுல இருந்து கர்த்தருடைய வழிகள்ல நடந்திருக்கலாம். இப்போ உங்களுக்குள்ளாக ஏதோ ஒரு ஆணவம், கோபம், ஏதோ ஒரு எரிச்சல், ஏதோ ஒரு அதங்கம், ஏதோ ஒரு பிடிவாதம், சரிங்களா? ஒரு சின்ன காரியம் நம்ம என்டையர் ஸ்பிரிச்சுவல் லைஃப் இத்தனை வருஷமா நம்ம மற்றவங்களுக்கு முன்பாக ஒரு எக்ஸாம்பிளா இருந்ததை அப்படியே கெடுத்து போட்டுரும். சரிங்களா? கணவன் மனைவியுமா இருக்கிறவங்க, பிள்ளைகள் வைத்து நல்ல குடும்பத்தோடு இருக்கிறவர்கள், நீங்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். எந்த ஒரு மாமிசத்தின் தூண்டுதலுக்கும், எந்த ஒரு மனம் போகிற அந்த மாமிசத்தின் சித்தத்திற்கோ கர்த்தருடைய சித்தப்படி இல்லாமல் இருக்கிற காரியங்களுக்கு உங்களை விட்டு கொடுத்துடாதீங்க. அதனாலதான் நான் சொன்னேன், இத்தனை வருஷம் நான் சத்தியத்துல நாட்டப்பட்டிருக்கிறேன் பிரதர், அதனால எனக்கு நான் ஆண்டவருக்குள்ளா என்னை காத்துக்கொள்ள முடியும். அதெல்லாம் அன்றன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற பலன் தான். சரிங்களா? அதை நிமித்தமா இத்தனை வருஷம் என் சிம்சோன் 20 வருஷம் அவர் இஸ்ரவேலை நியாயம் தீர்த்தார். ஆனா 20 வருஷத்துக்கு பிறகு போய் ஒரு வேசியின் மடியிலே படுத்தார். ஆண்டவர் மிக எச்சரிக்கையா சொன்ன காரியம். ஒருவேளை சோஷியல் மீடியா மேல இப்ப கொஞ்சம் ஒரு அடிக்ஷன் வந்துருச்சு அவங்களுக்கு, விட குடும்பத்தோட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுறீங்களா? ஆண்டவர் சொன்ன காரியம், உன் சூரியன் அந்தகாரப்படாதபடிக்கு நீ எச்சரிக்கை ஆயிரு, அதன் வெளிச்சம் மங்கி போகாதபடிக்கு அதை நீ காத்துக்கொள் என்று ஆண்டவர் சொன்னார். உங்களுக்காக நான் கட்டாயமா ஜெபித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். ஆமென்.